guys, welcome to Sittu சமையல். இன்னைக்கு நம்ம சிட்டு சமையல்ல வாங்க என்ன செய்ய போறோம் அப்படினு சொல்லிட்டு பார்த்தலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நாங்க சேமியா எடுத்து வச்சிருக்கோம். சேமியா நீங்க எடுத்து கொஞ்சமா கடாயில போட்டு கொஞ்சமா நீங்க வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுத்து எடுத்து தனியா வச்சு நெக்ஸ்ட் சட்டி எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நெக்ஸ்ட் பட்டை காளாம்பரம் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா வெங்காயம் போட்டு கொஞ்சமா பச்சை மிளகாவும் போட்டு அது நல்லா கலர் மாறிட்டோன்னே நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அது வேவுறதுக்கும் போட்டுக்கணும், உப்பு டேஸ்ட்டுக்கும் உப்பு போட்டுக்கணும். அது எல்லாத்துக்குமே போட்டு நல்லா உப்பையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும், நல்லா சூப்பராக கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த உப்புலாம் அதில் உறிஞ்சி டேஸ்ட்டும் வரும், நம்மளால் நல்லா வேகவும் செய்யும். ஓகேவா? அது நல்லா வதக்கி விட்டு நல்லா இது ஆகிட்டோன்னே நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தானே நம்மளால் எம்மியாக சாப்பிட முடியும். அதனால் அதையும் நம்ம போட்டு நல்லா ஃபுல்லாக அழகாக கிண்டி விட்டுக்கணும். ஓகேவா? நல்லா கிண்டி விட்டு யாருக்கெல்லாம் இந்த சேமியா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்பலாம் போட்டுறாதீங்க. அதையும் நல்லா ஃபுல்லாக அழகாக கிண்டி விட்டுக்கணும். ஓகேவா? நல்லா அழகாக சூப்பராக கிண்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்லி நெக்ஸ்ட்டு புதினா போட்டுக்கணும். புதினா எல்லாம் ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா? அதையும் நல்லா சூப்பராக அழகாக வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டிங்களா, நெக்ஸ்ட் மசாலா ஐட்டம் இப்போ போட போகிறோம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது 3 மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம்ல, ஸோ அதனால் நம்ம உப்பு போட வேணாம். அந்த 3 மிளகாத்தூளையும் கொட்டிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிண்டி விட்டுடணும். ஏன்னா அப்போ தான் அந்த எல்லாம் போட்டிருக்க காய்கறிலையும் அந்த மசாலாலாம் உறிஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கொஞ்சமாக உப்பு போடணும். ஏன்னா டேஸ்ட்டுக்கும் நல்லா சூப்பராக பதங்கிறதுக்கும். ஏன்னா நம்ம இப்போ மசாலா வேறு போட்டிருக்கோம்ல, அதில் நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்ச சேமியா, முக்கியமானது நம்மளுக்கு சேமியா. ஓகேவா? அந்த சேமியா எல்லாத்தையுமே அழகாக போட்டுட்டு அது நல்லா அப்படியே உள்ளேருந்து வெளியே வரைக்கும் நல்லா எடுத்து கிண்டி நல்லா டேஸ்ட்டாக நம்ம கிண்டணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நம்மளால் சூப்பராக எம்மியாக சாப்பிட முடியும்ல. அதனால் நம்ம உள்ளேருந்து நல்லா ஃபுல்லாக அப்படியே அழகாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? நல்லா ஃபுல்லாக அழகாக உள்ளேருந்து அப்படியே அந்த பூ மாதிரி அப்படியே அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் செம்மையாக சாப்பிட முடியும். நெக்ஸ்ட்டு எடுத்து பார்ப்போம் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முட்டை டக்குன்னு உடச்சி போட்டுக்கணும். எப்படி டக்குன்னு உடச்சி போட்டுக்கோங்க. 2 முட்டை நீங்கள் உடச்சிக்கலாம். 3 முட்டை உடச்சிக்கோங்க. 3 முட்டையை டக்குன்னு உடச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர் அதில் அழகாக அப்படியே சைன்னு அப்படியே சிக்குன்னு தூவி முட்டையில் அந்த பெப்பரெல்லாம் உள்ளே போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க முட்டையை. ஓகேவா? பெப்பர்லாம் போட்டு நல்லா சூப்பராக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அழகாக கிளறி விட்டது நல்லா அப்படியே அந்த முட்டையெல்லாம் அப்படியே டேஸ்ட்டாக வரணும் அது வரைக்கும். ஏன்னா இப்படி இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதுதான் நம்ம அப்படியே பூ மாதிரி அப்படியே தூள் மாதிரி அப்படியே அழகாக சூப்பராக அப்படியே நல்லா அது தூள் மாதிரி ஆறு வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொத்து முட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நிறைய பேர்? அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கணும். ஓகேவா? அந்த கொத்து முட்டையெல்லாம் இருக்கும்ல பூ மாதிரி, அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கணும். ஓகேவா? அது அப்படியே கொத்தி விட்டு சூப்பராக அப்படியே கிண்டிக்கோங்க. ஓகேவா? நல்லா கொத்தி விட்டால் தான் அது கொத்து முட்டைன்னு பேர். ஓகேவா? அது நல்லா ஃபுல்லாக அழகாக சூப்பராக அதுன்னு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொத்திக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. நல்லா கிண்ட ஆரம்பிச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நல்லா ஃபுல்லாக அழகாக கிண்டிக்கிட்டே இருந்து நெக்ஸ்ட்டு அந்த சேமியா எடுத்து வச்சுக்கோங்க. சேமியா எடுத்து வச்சுட்டு நம்ம கொத்தி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை எடுத்து அந்த சேமியாவில் கொட்டிட்டு நல்லா உள்ளே ஒரு பெரட்டு வெளியே ஒரு பெரட்டு, உள்ளே ஒரு பெரட்டு வெளியே ஒரு பெரட்டு, அந்த மாதிரி நல்லா உள்ளேந்து வெளியே அந்த மாதிரி சூப்பராக பெரட்டிக்கோங்க. நல்லா அழகாக பெரட்டிக்கோங்க. சூப்பராக பெரட்டணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நம்மளால் டேஸ்ட்டுப்பா அந்த மாதிரி ருசியாக சாப்பிட முடியும். நெக்ஸ்ட் அது உள்ளேருந்து அழகாக அப்படியே ஃபுல்லாக அழகாக கிண்டிக்கோங்க. ஓகேவா? அப்படியே கிண்டிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்கப்பா. பிளேட் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி முடிச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து அதில் வச்சு கமன்னு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே வெளியேருந்து உள்ளே அப்படியே அழகாக எடுத்து அந்த முட்டையோடு எடுத்து வச்சு சாப்பிடும் போது இருக்கே அந்த ஃபீஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சுருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையை தட்டி விட்ருங்க. பாய்.